வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி பீன்ஸில் முட்டை பொரியல் பண்ணுவோம் வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பொரியல். நான் பீன்ஸை தலையும் வாழையும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி கேரட் எடுத்துருக்கேன். இது நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பீன்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நீல வாக்கில் இது மாதிரி நறுக்கி நைஸாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி தான் கேரட்டையும் நறுக்கிக்கணும். பீன்ஸு ரொம்ப பெருசாக இருந்தால் அது 3 பாகமாக போட்டுக்குங்க. 3 பாகமாக போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொரியல் செம்மையாக இருக்கும். முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது வெறும் சாதத்தில் போட்டும் பிரட்டி சாப்பிட்லாம். இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கேரட்டையும் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ சட்டியை போட்டுக்கலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. வெங்காயம், ஒரு பட்டை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பீன்ஸு, கேரட்டு 2ஐயும் போட்டு வதக்கிக்கலாம். பார்க்கும்போது இது நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டானது தான் நான் செஞ்சுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் குறைஞ்சி போயிடும். இப்போ இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு வதக்கல் கொடுத்துடலாம். வதக்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். முட்டை சேர்க்க போகிறோம்ல, நல்லா வாசமாக இருக்கும். அரை ஸ்பூனு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு சிம்மில் போட்டோம்னா நல்லா வெந்துடும். ரவுண்டாக பீன்ஸை நறுக்கும்போது கூட வேகாது, நறுக்குன்னு இருக்கும். இது மாதிரி வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். நல்லா அளவும் குறைஞ்சிருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றிப்போம். நான் மிளகும் ஜீரகத்தையும் இடித்து தனியாக வச்சுருக்கேன். அதை வந்து லாஸ்ட்டாக தூவிக்கலாம். அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி தூவிக்கிட்டு நல்லா கிளறிக்கிட்டு அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு சாதத்தை போட்டு கிளறி ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ மிளகு ஜீரகத்தை தூவி ஒரு கிளறுனா போதும், ரெடி ஆகிட்டு. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சீக்கிரமாக செய்யக்கூடிய பொரியல். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ஒரே டேஸ்ட்டில் சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.